தோத்திரம் செய்து தொழுமின். தொழுது, தோத்திரம் செய்து தொழுது, மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் எல்லாம் கமா போட்டுக்கணும். வன்மை கமா குலம் கமா கோத்திரம் கல்வி குணம் இதுவரைக்கும் குஞ்சி இதெல்லாம் குறைஞ்சு போய் நாளும் குடில்கள் தோறும் வீடு வீடா போய் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர். இந்த இடத்துல பலிங்கிறது பிக்ஷை. நம்ம தமிழ்ல பிச்சை எடுக்கிறது, பாத்திரம் கொண்டு பிச்சை கேட்டு நிற்பாங்க. அதுல உழலா நிற்பர், பலிக்கு உழலா நிற்பர். இது ஒரு தமிழ் பிரயோகம், இன்னைக்கு இல்ல, திருக்குறள்ல இருக்குது. பரிமேலழகர் உரை, திருவி கல்யாண சுந்தரனார் உரை, அதாவது அவருடைய எழுத்துக்கள், சித்பவானந்த சுவாமி தபோவனம், திருப்பராய்த்துறை தபோவனம், சித்பவானந்த சுவாமி, இந்த மாதிரி பட்டவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் இதை பார்க்கலாம். தமிழ்ல பிரசன்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு 3 இடைச்சொற்கள் பயன்படுத்துவாங்க. காலத்தை குறிக்கும் அடையாளம் அது கின்று கிரு ஆனின்று. கின்று அப்படின்னா அது கிரு கின்று ஆனின்று. படிக்கிறான், படி கிரு ஆன் படிக்கிறான். படி கின்று ஆன் படிக்கின்றான். படி ஆனின்று ஆன் படியா நின்றான். இதுல நமக்கு இப்ப இந்த காலத்துல நமக்கு என்ன ஆகும்னா, படியா நின்றான்னா படிக்காம போயிட்டான் அப்படின்னு ஒரு தோணல் வரும். படியா நின்றான்னா அதுவும் பிரசன்ட் டென்ஸ், படிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். செல்லா நின்றான், வாரா நின்றான், கேளா நின்றான், இது எல்லாமே வருகின்றான், கேட்கின்றான், செல்கின்றான், அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அந்த ஆனின்று அப்படிங்கிற பிரயோகம் இப்போ நிறுத்திட்டாங்க, பயன்படுத்துறது இல்லை. எதுக்கு கேட்கறவங்க குழம்பணும் அப்படின்னு நினைச்சு நிறுத்திட்டாங்களா என்னமோ தெரியாது. இங்க உழலா நிற்பர்னா உழல்வர் அப்படின்னு அர்த்தம். பார் எங்குமே, பார் இந்த இடத்துல உலகம்னு எடுத்துக்கலாம், உலகம் எங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அனசூயா, தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் தோற்றம் ஒன்று தோற்றம் ஒரு. தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு. தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு. மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம். மாத்திரை போதும்
மனத்தில் வையாதவர் வன்மை குலம். மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம். கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும். கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடிகள் தோறும். கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடிகள் தோறும். ஆத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பர் பாரெங்குமே. பாத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பர் பாரெங்குமே. பாத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பர் பாரெங்குமே. சிவா. தோத்திரம் செய்து தொழுது மென் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம். கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும். பாத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பர் பாரெங்குமே. உஷா. தோத்திரம் செய்து தொழுது மென் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம். கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும். பாத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பர் பாரெங்குமே.